Okay, so from the last class we are saying about the friend function, and we found it something wrong where the friend function doesn't work for us. And so once again we come back for the friend function, and we can see the friend function, and we can complete it, and we can able to go to the next part. So லாஸ்ட் கிளாஸில் பார்த்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் காமன் டு அ கிளாஸ். ஒரு கிளாஸுக்குள்ளே ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் தட் இஸ் மீன் காமன் டு போத் த கிளாஸஸ், and what happens to that, and that was the information we have been seeing in. And one other declaration, how can I instantiate constructor with using another argument, இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன், ஒரு கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அண்ட் ஸோ தீஸ் ஆர் த த்ரீ திங்ஸ் ஒன்ஸ் அகேன் வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் கிளாஸ். ஸோ வி கேன் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கிற அதே இன்ஃபர்மேஷனை நான் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் வித் த கிளாஸ். ஸோ ஜஸ்ட் கோ கிளாஸ், ஐ எம் யூஸிங் அ வேரியபிள் as a. சரியா? So declaring a function in the int a and public. So I'm setting a variable void or function use பண்ணுறேன். ஏக்கு வேல்யூ செட் பண்ணணும், அதனால் set a. சரியா? and கண்டிப்பாக ஏக்கு வேல்யூ வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறனால int let it be a. சரியா? கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணலாம் சார். let it be c. சரியா? உள்ள யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் a is equivalent to c. ஸோ வேல்யூ வாங்குகிற இன்ஃபர்மேஷனை சி ஏக்கு அசைன் பண்ணியாச்சு. ஐ எம் கெட்டிங் த வேல்யூ இன் சி அண்ட் it is been assigned to a. சரி? and once again a friend function is being declared. friend void, let we have used the word as add வச்சுப்போமா, இல்லைன்னா டிஸ்பிளேன்னு வச்சுப்போம். டிஸ்பிளே. சரியா? உள்ளே வந்து நம்ம பாஸ் பண்ணுறது ஒரு கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். இட் கான்ட் பி அ டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ அதனால் யூஸ் பண்ணுறது கிளாஸ் வந்து ஏ, நான் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து டபிள்யூ. சரியா? ஸோ உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ எம் புட்டிங் த இன்ஃபர்மேஷன் அஸ் சி அவுட் தி வேல்யூ ஆஃப் a in class a is equal to double slash எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் டபுள் ஏ டாட் ஸ்மால் ஏ. சரியா? நியூ ஸ்லாஷ். சரியா? ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தி ஆர்குமெண்ட் நீட் டு பி இன் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் வந்து ஐ எம் கிரியேட்டட் an ஆப்ஜெக்ட் டபுள் ஏ ஃப்ரம் தி கிளாஸ் ஏ. சரியா? ஸோ அப்போ டபிள்யூக்குள்ளே கண்டிப்பாக இந்த இன்டர்னல் டேட்டா மெம்பர் இருக்கணும். அதுதான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஆக்சஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் சீலிங் ஆப்ரேட்டர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்டு மெயின் ஜஸ்ட் கிரியேட்டிங் தி கிளாஸ் ஏங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். டபுள்ஏ க்ரியேட் பண்ணுறேன். அது என்ன வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். லெட் இட் பி பிபின்னு வச்சுப்போம். சரியா? இப்போ வந்து செட் ஏக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு we have to pass the value. so bb, so it is bb dot set a வேல்யூ பாஸ் பண்ணணும். ஓகே மேம். சும்மாவே 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவான். அதான் 10 நிமிஷம் கழிச்சு வருவான். அதனால் நீங்கள் 10 நிமிஷம் லேட்டாக விட்டிங்கன்னா அவன் பண்ணுறதுக்கு தான் வந்து சேருவான். ஆனால் இவன் எத்தனை ஸோ அதனால் செட் ஏ 45. So I am passing 45 for this function. So 45 has been captured in C and it has been assigned to A. சரி? இப்போ I have to call this function. ஸோ நார்மலாக வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் the same mistake has been happening. ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை உள்ளே வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே டிக்ளரேஷன் மட்டும் பண்ணணும். ஸோ அதனால் செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். the same mistake I have been committed in the last class. Friend function need to be declared in the class and the function need to be defined outside the class. ஸோ அதனால் ஒன்ஸ் அகேன் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ void
ஸோ என்ன இங்கே கொடுத்துருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக நீ கொடுத்தா போதும். ஆமாம், வாட் இஸ் தி ரிட்டர்ன் டைப் வாய்ட், ரிட்டர்ன் டைப் கொடுத்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம் யூஸ் பண்ணி நான் உள்ள கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் வந்து கோ வித் கால் திஸ் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் கோ வித் டிஸ்பிளே. நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆப்ரேட்டரை வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் கால் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து இந்த த ஃபங்க்ஷன் இஸ் அவைலபிள் இந்த கிளாஸ் ஐ டசன்ட் ரெக்வயர் எனி ஆக்சஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சின்ஸ் இட் இஸ் அ ஃப்ரெண்ட், அதனால் யூ கேன் அதை வந்து உன்னோட மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணும்போது சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணியோ அந்த மாதிரி கால் பண்ண போதும். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிற அதனுடைய ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் பாசிங் திஸ் கிளாஸ் திஸ் ஆப்ஜெக்ட் ஹியர். சரியா, போட்டு ரிட்டர்ன் 0. I'm running the program. Connecting to server. Been allowed to compile. Okay, good. Taking large quantum of time. So வந்து பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி once again let me explain the program. So we have created a class A. ஸோ நம்மளுக்கு வந்து வேல்யூ பாஸ் ஆயிடுச்சு. ஸோ we have created a class A and அதுக்குள்ளே வந்து ப்ரைவேட் மெம்பராக நான் வந்து A டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். பப்ளிக்கில் வந்து 2 ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், செட் A, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா, ஸோ the syntax for a friend function, ஒரு கிளாஸுக்குள்ளே நீ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நீ வந்து யூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்லி டிக்ளரேஷன் இஸ் ஒன்லி அலவுட். டிக்ளரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு நீ பேர் வச்சுட்டு செமிகோலனை வச்சு க்ளோஸ் பண்ணுறது தான் அதனோட டிக்ளரேஷன். சரியா, டிக்ளரேஷன் அப்படிங்கிறத ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். இட் ஷுட் ஹாவ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சுக்கோ. what is its return type, what are the list of arguments need to be passed, இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் then we have been calling as declaration. So declaration will have a function name, a return type and list of arguments. சரியா, ஸோ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிளாஸோடைய அவுட்ரு வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து டெர்மினேட்டர் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸோடைய ஸ்கோப் வந்து க்ளோஸ்ட். ஸோ ஐ எம் பீன் டிஃபைனிங் தி ஃபங்க்ஷன் அவுட் சைட். ஸோ டிஃபைன் பண்ணும்போது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வாய்ட் டிஸ்பிளே வாட் இஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஷுட் ஹாவ் ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட். ஸோ அதனால் நம்ம ஆப்ஜெக்ட் எதுலேருந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ த கிளாஸ் நேம் இஸ் A and it has been spelled here and object has been initiated and is a double A.
சரியா. ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணும்போது அதே தான், இந்த வாய்டு டிஸ்பிளே இந்த அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் புட்டிங் த இன்ஃபர்மேஷன் அஸ் ஏயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ மெயின் ப்ரோக்ராம் வரும்போது அன் ஆப்ஜெக்ட் இஸ் பீன் கிரியேட்டட் ஃபார் கிளாஸ் ஏ அண்ட் இட் இஸ் பிபி. நான் ஏஏன்னு வச்சாலும் தப்பு கிடையாது, இட் இஸ் பிபி. ஸோ அப்படி ஏஏ வச்சோம் அப்படின்னா திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வேறு, இந்த ஆப்ஜெக்ட் வேறு. சரியா. ஸோ ஏ பிபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஐம் காலிங் திஸ் ஃபங்க்ஷன் செட் ஏ, ஐம் பாசிங் திஸ் ஆர்குமெண்ட். அதில் பாஸ் பண்ணும்போது இப்போ நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஐம் யூஸிங் தி ஆக்சஸ் ஆப்ரேட்டர் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன், the value has been passed over here, and here the value has been passed and C is holding the information and it has been passed over to A. சரி. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மட்டும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் ஐம் நாட் யூஸிங் எனி ஆக்சஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி டிக்ளரேஷன் நம்ம சொல்லும்போது ஞாபகம் இருக்கணும், இட் வில் நாட் யூஸ் எனி ஆக்சஸ் ஆப்ரேட்டர். நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இட் வில் நாட் யூஸ் எனி ஆக்சஸ் ஆப்ரேட்டர். எடுத்து வச்சோம் இல்லையா, நம்ம போன கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணோம். இட் வில் நாட் யூஸ் எனி ஆக்சஸ் ஆப்ரேட்டர். லிஸ்ட் ஆஃப் கிளாஸஸோட லிஸ்ட் எடுத்து வச்சேன். சரி, அது அந்த மறக்கல. ஸோ அதை நம்ம எடுத்து வச்ச இன்ஃபர்மேஷன் மறந்துடுச்சு. இருந்தாலும் வந்து லாஸ்ட் கிளாஸில் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருப்பேன். தட் இட் வில் நாட் யூஸ் எனி ஆக்சஸ் ஆப்ரேட்டர். ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி வந்து நார்மல் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீ கால் பண்ணுவியோ அதே மாதிரி நீ டிஸ்பிளேயை கால் பண்ணால் போதும். டிஸ்பிளே அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் பிபி இஸ் பீன் பாஸ்ட் ஓவர் ஹியர். ஏன் பிபி பாஸ் ஆகணும்னா we have been set the value 45 for A. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணதுக்கு ஆட்டோமேட்டிக்லி this function will be invoked and automatically what is available in A that has been displayed over here. அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்குது. அந்த நம்மளுக்கு ஏற்கனவே அந்த டிஸ்பிளே பண்ணதான் காமிச்சோம். சரி, ஓகே, குட். ஒன்ஸ் அகேன் the server has been disconnected. சரி, ஏற்கனவே அந்த 45 டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வி ட்ரை ஃபார் அனதர் ப்ரோக்ராம். இஸ் தேர் எனி டவுட்ஸ் ஹியர்? இஸ் தேர் எனி டவுட்ஸ்? ரெண்டு பேருக்கு டவுட் இல்லை, மற்றவங்களுக்கு டவுட் இருக்காப்பா? ஓகே, குட், நல்லது. ஸோ இஃப் தேர் இஸ் எனி query ப்ளீஸ் அட்லீஸ்ட் டைப் இட். மைக்கை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு சொல்லலாம். ஓகே, குட், நல்லது. சரி, ஸ்டில் நவ் ஐ ஆம் நாட் கெட்டிங் தி இன்ஃபர்மேஷன் டு பி டன். சரியா. ஸோ ஒன்ஸ் அகேன் அதனால் இந்த ப்ரோக்ராம் அப்படியே திருப்பி ஒரு தடவை காப்பி பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். டெர்மினலை கட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகேன் இந்த ப்ரோக்ராம் இஸ் காப்பி, கட் பண்ணிக்கிறேன். So the next is friend function that is common for both the classes. சரி, ரெண்டு கிளாஸுக்கு காமனாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லெட் மீ எக்ஸ்பிளைன் த ப்ரோக்ராம். அதை ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இப்போ வந்து த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிங்கிள் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பண்ணியிருப்பேன். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் that has been common to both the classes. சரி, I am using a friend function called void. சரியா. சரி, இது அதே தான். தமிழ் கிடச்சிச்சு அப்படின்னா we can go with. சரி, இப்போ அதே தான் பார்த்துக்கோ. ஜஸ்ட் ஐ எம் யூஸிங் 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு கிளாஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் பர் த கம்பைலர், நான் திருப்பி போர்டுக்கு வந்துக்கிறேன். ஸோ ஆஸ் பர் த கம்பைலர் ஒரு கிளாஸில் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு கிளாஸில் கிளாஸ் ஏன்னு வச்சுப்போம், இட் இஸ் கிளாஸ் பி. இதில் ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். திஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் போத் இஸ் காமன்.
இது ரெண்டும் வந்து சேம். சரியா? அப்படின்னா மீனிங் என்ன, வெளியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குரிய டெஃபினிஷன் இட் கேன் பி கிவன் பேக். சரியா? பட் இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் நீ பாஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு பாஸ் ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட் இஸ் இன்வால்வ் ஹியர், இந்த ஆப்ஜெக்ட்டும் உள்ளே வரணும், இந்த ஆப்ஜெக்ட்டும் உள்ளே வரணும், ஏயும் பியும் இன்வால்வ்டு. இப்போ எப்போவுமே நம்மளுடைய பேட்டர்ன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஞாபகம் இருக்கணும். while C++ goes on compiling, it goes with line by line execution. ஸோ அப்போ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ கிளாஸ் ஏ பற்றி நீ டிஃபைன் பண்ண அப்படின்னு சொன்னால் வென் யூ கம் ஓவர் ஹியர் திஸ் லைன் இட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஏ. ஏன்னா என்னென்னு அது புரிஞ்சுக்கும். பிகாஸ் கிளாஸ் ஏன்னு அப்படிங்கிற ஒரு வேர்டு நீ டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். பட் இட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் பி. ஏன் அப்படின்னு சொன்னால் பி இஸ் ஸ்டில் நாட் டிக்ளேர். அப்போ பீனா என்னன்னு அதுக்கு புரியாது. அப்போ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த சின்டாக்ஸ் ரெண்டு கிளாஸுக்கு காமனாக ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வரும்போது syntax would be as like this. என்ன அப்படின்னு சொன்னால் you have to declare a class B here. class B அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி வச்சிடணும். அப்படின்னா மீனிங் என்ன, there is one class B and that is not been defined there. அந்த இடத்துல அந்த நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலை. பட் கிளாஸ் ஏன்னு டிக்ளரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் let me have with B என்ன ட்ரிபிள் பி வச்சுக்கோமா, let it be triple B. சரியா? ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இட் இஸ் அ டிஸ்பிளே. உள்ளே வரும்போது ஒன் செகண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரெண்டாவது கிளாஸ் டிஃபைன் பண்ணணும். பிகாஸ் திஸ் ஃபங்க்ஷன் நீட் டு பி டிஃபைன்ட் ஆஃப்டர் த க்ளோஷர் ஆஃப் யுவர் கிளாஸ். ஸோ அதனால் கிளாஸ் பி சரியா. ஒன் செகண்ட் இந்த சேம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஈஸியாக முடிக்கிறதுக்கு அதுதான் ஜஸ்ட் இதுக்கு ஏக்கு பதிலாக மீன் மாற்றிக்கிறேன். இங்கே வந்து செட் ஏக்கு பதிலாக செட் பின்னு வச்சுக்கிறேன். அண்டு பி இஸ் பீன் அசைன் வித் சி. சரியா? இங்கே வாய்ட் அதே டிஸ்பிளே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நான் கால் பண்ணும்போது இட் இஸ் நம்ம ஏஏன்னு கூட வைக்க வேண்டாம், இட் இஸ் ஏக்கமா பின்னு வச்சா கூட ஓகே தான். சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அந்த பிபி சரியா. இதே வேர்டை திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி பி சரியா. இன் கிளாஸ் பி இஸ் டபுள் பி டாட் பி. நான் ஏஏ நம்ம இங்கே ஏ வச்சுருக்கிறோம், அதே மாதிரி இங்கேயும் ஏ வைக்கலாம், தப்பு கிடையாது. இட் இஸ் நாட் அ மிஸ்டேக். Because the A that has been available in class A is local to class A, and if it is A here it has been local to class B. But நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காக அங்கே A வச்சுருக்கிறேன், இங்கே B வச்சுருக்கிறேன். சரியா? let I go with int D is equivalent to AA dot A plus BB dot B. சரியா? the variable the value that has been available in A of one class and the value that has been available in another class has been added. ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன், டியில் வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ சி அவுட். நான் அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், நம்ம ஈஸியாக இருக்கும், டைப் பண்ண வேண்டாம். ஸோ சி அவுட் தி வேல்யூ ஆஃப் A plus B. சரியா? in both classes. சரியா? and the variable D is available in this function. அதனால் D மட்டும் போட்டால் போதும். and so on so hold on. சரி, அப்போ நான் வந்து ஏஏ க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நான் வந்து பிபின்னு வைக்கிறதுக்கு பதிலாக ஏஏன்னு வச்சுக்கிறேன். சரியா? பிபி. சரியா? இதே வேல்யூ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வந்து மாற்றி மாற்றி கூட வச்சுக்கலாம். பட் என்னுடைய கன்சஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவலண்ட்டாக வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா உன்னோடைய பர்பஸுக்காக வி ஹேவ் அஸ் ஏடின்னு வச்சுப்போம், கீழே வந்து பிடின்னு வச்சுப்போம், தப்பு கிடையாது. ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஏடி டாட் செட் ஏ வந்து இங்கே வந்து பீன் மாற்றியாச்சா, செட் பீன் மாற்றிட்டேன். ஸோ 45 அனுப்புகிறோம். அதே மாதிரி வந்து இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் புட்டிங் த வேல்யூ வாஸ் இட் இஸ் பிடி
சரியா? ஜஸ்ட் இப்போ டிஸ்பிளே கால் பண்ணுறேன். ஒன் செகண்ட் டிஸ்பிளே கால் பண்ணும்போது அந்த வேல்யூ நீட் டு பி ஏடி கம்மா பிடி. கரெக்ட் தானே? ஏன்னா ரெண்டு கிளாஸ், வாட் ஆர் த கிளாஸ் தட் வாஸ் பீன் கிரியேட்டட் தட் ஹாஸ் டு பி கால்டு ஓவர் ஹியர். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒன் செகண்ட் இந்த ப்ரோக்ராம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ எம் கிரியேட்டிங் 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். சரியா? சின்ஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஐ ஆம் டிக்ளரிங் ஒரு கிளாஸை முதல்ல டிக்ளேர் பண்ணிடுறேன் அண்ட் இட் இஸ் நாட் பீன் டிஃபைன்டு. ஸோ கிளாஸ் பி டிக்ளேர்டு ஹியர் அண்ட் கிளாஸ் ஏக்குரிய கண்டென்ட் எழுதுகிறேன். அந்த கிளாஸ் ஏ கண்டென்ட் ஏற்கனவே நம்ம எழுதின கண்டென்ட்டுக்கு சேம், பட் த ஃபங்க்ஷன் தட் இஸ் பீன் இன்வால்வ் வித் ஃப்ரெண்ட் இன்வால்வ்ஸ் வித் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஏ இஸ் பீன் கிரியேட்டட் வித் ஏஏ, பி இஸ் பீன் கிரியேட்டட் வித் பிபி. சரியா? அண்ட் கிளாஸ் பிக்குள்ளே வந்து அப்படின்னு சொன்னால் ஒன் செகண்ட் த சேம் கண்டென்ட் இஸ் அவைலபிள், பட் அதே ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனோட நேம் அப்படியே தான் யூஸ் பண்ணுறது. தட் இஸ் நோ அதர் இன்ஃபர்மேஷன், பட் இட் இஸ் பீன் டிக்ளேர்ட் ஹியர் அலோன், இட் இஸ் நாட் பீன் டிஃபைன். ஸோ டிஃபைன் பண்ணுறதுக்கு வெளியில் வரேன். டிஃபைன் பண்ணும்போது த சேம் ஃபங்க்ஷன் இஸ் பீன் டிஃபைன்ட் ஹியர். ஏலேருந்து ஏஏ க்ரியேட் பண்ணியிருக்கேன், பிலேருந்து பிபி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். வாட் எவர் த கண்டென்ட் தட் இஸ் பீன் அவைலபிள் இட் இஸ் பீன் டிஸ்பிளேட் ஓவர் ஹியர். இன்ட் டி யூஸ் பண்ணியிருக்கேன், டி இஸ் ஈக்குவல் டு ஏஏ டாட் ஏ. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ தட் இஸ் பீன் ஆடட் வித் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட் இஸ் பீன் ஸ்டோர்ட் இன் டி. அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஏக்கு வந்து ஏடின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பிடிக்கு பிடின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏடியில் இருக்கக்கூடிய செட் ஏப்பை வந்து பாஸ் பண்ணுறேன், பிடிக்கு வந்து 45 பாஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 90 ஹேஸ் டு பி டன். 90 வந்திருக்கணும் இல்லையா? வேர் இஸ் இன்ட் பி? வேறு எங்கேயும் பி யூஸ் பண்ணியிருக்கோமா? இஸ் எனி எல்ஸ்? What's the problem with here? So let me as put as V. Let us V. So வேறு எல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஹோப் ஸோ. இங்கே வந்து ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்டு க்ளோஷர் கரெக்டாக. ஓகே, ஆடட். சரியா? சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஒன் செகண்ட் இந்த ப்ரோக்ராமை திருப்பி ஒரு தடவை ரீவெரிஃபை பண்ணிவிட்டு வந்து ஒன் செகண்ட் வந்து நான் ஒன் செகண்ட் செக் பண்ணி if there is any problem once again we can able to know. டிஸ்பிளே தெரியுதா? சின்னதாக தெரியுதா? பெருசாக தெரியுதா? ஓரளவாக தெரியுதா? இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக ஒரே லைன் கொண்டுட்டு வரதுக்கு ஸ்க்ரீனில் கொண்டுட்டு வந்தேன். வெதர் இட் இஸ் டிஸ்பிளேட் இஸ் கரெக்ட், இல்லைன்னா வந்து இதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி போடுறேன். இல்லை ஒன் செகண்ட் செக் ஃபார். எதுவும் பெருசாக தான் போகுது. ஓகே, மெயின் வந்து சரி. ஓகே, ஒன் செகண்ட் வந்து ஒரே ஒரு ஐ ஆம் கிவிங் 1 minute டைம் just to look into the program, whether if the program is reachable to you, and whether if you are having any doubt, let me know. So the example for a friend function that is common to both the classes. ரெண்டு கிளாஸை நீ வந்து காமனாக நீ கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸை பற்றி முன்னாடி டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும். சரியா? ஸோ கிளாஸ் பி இஸ் ஹியர் declared here since friend function uses
uses this class. இந்த கிளாஸை வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறனால அதை டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். தட் த பி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். சரியா? ஸோ ஹியர் இட் இன்வால்வ்ஸ் த 2 different classes. இல்லைன்னா ஃபங்க்ஷன் காமன் டு 2 classes. சரி, 2 கிளாஸுக்கு வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை இன்ஃபர்மேஷன் த சேம் அதே கண்டென்ட் தான் கீழே எடுத்து போட்டிருப்பேன். ஸோ ஒன்ஸ் அகேன் த டிக்ளரேஷன் இஸ் பீன் அவைலபிள் ஹியர். ஹோப் வந்து யூ கேன் ஏபிள் டு ஃபாலோ. நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து உனக்கு ஓரளவு புரியும் நம்புகிறேன். இஸ் தேர் எனி டவுட்? Any doubt? Okay, good. நல்லது. Can we go on to the next topic? அடுத்த டாபிக் போகலாமா? பிகாஸ் இதே கண்டென்ட் நம்ம வந்து போன கிளாஸில் பார்த்தோம் அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததோ அதை வந்து we have to clarify it. அவ்வளோதான். சரியா? ஸோ the next issue is with ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் காமன் ஃபார் போத் த கிளாஸஸ். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஃப் ஐ யூஸ் அ கன்ஸ்ட்ரக்டர், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் தென் ஹவு ஹேப்பன்ஸ் வித் த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். அதில் தான் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அந்த இன்ஃபர்மேஷனை ஒன்ஸ் அகேன் அதே ப்ரோக்ராமை திருப்பி எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ கேன் காப்பி த சேம் ப்ரோக்ராம். சரி, சரியா? கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். போன தடவை இதில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கொரி வந்துச்சு. மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் ஐம் இன்டர்னலி பாசிங். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற வேர்டு வந்து நாமளாக வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வென் தி கிளாஸ் இஸ் பீன் கால்டு தி ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ பீன் கால்ட். இது வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள யூனிக் ஃபீச்சர்ஸ். வென் த கிளாஸ் இஸ் கால்டு ஆர் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு தி ஃபங்க்ஷன் தட் இஸ் பீன் அவைலபிள் இஸ் ஆல்சோ கால். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்குமெண்ட் பாசிங்கில் 2 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் பாசிங் உண்டு. எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு பாஸ் தி ஆர்குமெண்ட். இன்னொன்று வந்து இம்ப்ளிசிட் பாசிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். இம்ப்ளிசிட் பாசிங் அப்படிங்கிற வேர்டு, இம்ப்ளிசிட் பாசிங் அப்படிங்கிற வேர்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் தி கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்டு ஓவர் ஹியர் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஏ வந்து கால் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்து அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மெம்பர் ஏக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் அசைன் வித் 45. சரியா? நம்ம வந்து போர்டுக்கு போனால் ஓரளவு ஐ கேன் ஏபிள் டு ஸ்க்ரிபிள் ஹியர். சரி, கன்ஸ்ட்ரக்டரில் 2 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் பாசிங் உண்டு. அதை நான் வந்து கிளாஸ் நடத்தும் போது அன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ இம்ப்ளிசிட், implicit இன்னொன்று எக்ஸ்பிளிசிட். ஒன்ஸ் அகேன் நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது, எக்ஸ்பிளிசிட் வந்து நார்மலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டருக்கு ஏ அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இங்கே வந்து வேல்யூஸ் கொடுப்போம். பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். இது வந்து வி கால் இட் அஸ் எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் when a is been called இது ஒரு கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே என்ன வேல்யூக்கு நீ வந்து வேல்யூ பாஸ் பண்ணணுமோ தட் இஸ் பீன் கிவன் ஹியர். அது என்ன வேல்யூ பாஸ் பண்ணணுமோ தட் இஸ் பீன் ரிட்டன் இன் த பிரேசஸ். அதுக்கப்புறம் இட் இஸ் ஹேவிங் வித் திஸ். சரி, இது இந்த மீனிங் வந்து உனக்கு ஞாபகம் இருக்குன்னா இட் இஸ் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரியா? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குரிய நொட்டேஷன் தான் வந்து இது. ஸோ உள்ளே என்ன வேல்யூக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணணுமோ தட் இஸ் பீன் டேக்கன் ஹியர். தட் இஸ் த டேட்டா மெம்பர் இஸ் பீன் டேக்கன் ஹியர். உள்ள இன்னர் பேரந்தஸ்குள்ளே நீ என்ன வேல்யூ பாஸ் பண்ணணுமோ, இஃப் சப்போஸ் டு பி 34 is been passed அப்படின்னு சொன்னால் this 34 is been passed over here. And where is a available? It is available in the constructor a.
சரியா? இது அதே ஃபார்மேஷன் தான். நம்ம வழக்கமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே ஃபார்மேஷன். 34 இஸ் பீன் அசைன் டு ஏ அண்ட் வேர் த ஏ இஸ் அவைலபிள், இட் இஸ் அவைலபிள் இன் த கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னால் மீனிங் என்ன? இட் ஹேஸ் 2 நோட்டேஷன். எதர் இட் ஹேவ் அ கிளாஸ், அந்த கிளாஸில் ஒரு டேட்டா மெம்பராக இருக்கும் பாரு, அதை போய் பாரு. அதுக்கு வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய ஏக்கு நீ வந்து வேல்யூ அசைன் பண்ணு. ஒன்ஸ் அகேன் ஏங்கிறது என்ன? இட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன். இட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் மீனிங். இந்த மீனிங்கில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் பீன் டிக்ளேர்ட் ஓவர் ஹியர். ஒன்ஸ் அகேன் இன் ஸ்பெல்லிங் பேக், we pass the value for a constructor either by 2 methods. One is with implicit call, another is an explicit call. Explicit அப்படிங்கிற what we do routinal process that we have been calling as explicit information. Implicit அப்படின்னு சொல்லும்போது I use a colon operator where the colon operator does with the implicit information. எப்போ வந்து ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணுற இல்லாட்டும் எப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி immediately what happens, a is been assigned with 34, a is been assigned with 34. அப்படின்னா மீனிங் என்ன? the object is being called, இந்த பக்கம் எழுதிக்கிறேன், the object is being called, சரியா? first object is being called and the function is being called, immediately the value is being assigned. அப்போ 3 வேலையும் ஒரே நேரத்தில் பண்ணுது. இது வந்து இம்ப்ளிசிட் கால் பண்ணும்போது நடக்கக்கூடிய சினாரியோ. அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதனால் ஏற்கனவே வந்து பிக்கு அதே தான் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நான் வந்து மாற்றி அமைச்சிக்கிறேன். நம்ம இது வந்து இம்ப்ளிசிட் காலாக வச்சுக்கிறேன், இது எக்ஸ்பிளிசிட் காலாக வச்சுக்கிறேன். நீ வந்து பக்கத்தில் நான் வந்து போட்டுக்கிறேன் இம்ப்ளிசிட் கால். சரியா? இதை மட்டும் நான் மாற்றி அமைச்சிக்கிறேன். இது எக்ஸ்பிளிசிட் கால் வழக்கமாக நான் செய்கிற மாதிரி போடுவோம். வேர் ஏ இஸ் பீன் அசைன்டு வித் 67 வச்சுப்போம். அவ்வளோதானே? சரியா? ஸோ ஏக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த சேம் ப்ரோக்ராம் இஸ் தர். இது வந்து நம்ம வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணேன். அங்கே செட் ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா? ஒன் செகண்ட் அதே ப்ரோக்ராமுக்கு போவோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? செட் பின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கு பதிலாக தான் கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்கிறேன். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். வேல்யூஸ் தர். சரி, அப்போ ஏயில் என்ன இருக்குது? 67 has been printed. 67 வந்துருச்சா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கால். 56 அப்படிங்கிற இம்ப்ளிசிட் கால். ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் 123 பை யூஸிங் த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் போனேன்னா அதை தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ AA.BB ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி இட் இஸ் பீன் அசைன் டு சி அண்ட் இட் இஸ் பீன் டிஸ்பிளேட் ஓவர் ஹியர். அடுத்தது அதுக்கு வந்து ஆவரேஜ் எடுத்திருப்பேன். ஸோ இட் இஸ் ஒன்ஸ் அகேன் இட் .5 வரணும். இங்கே வரமாட்டேங்குது, ரவுண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணி தான் வருது. ஸோ 0.5 வரல. ஹோப் இதுக்கு வந்து டபுள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இட் இஸ் ரவுண்டட் டு 61. சரி, அந்த ஃப்ளோட் வேல்யூ வந்து ட்ரங்கேட் ஆகிருக்குது. ஸோ அதை எப்போங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. மெயின் ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகேன் A is been called with double A is been created from A, double B is been created from B. ஸோ ஒன்ஸ் அகேன் ஆடுக்கு நான் ஏயும் பியும் பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஐ எம் யூஸிங் அ கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து நான் இதில் வேணால் இதில் போட்டுருவேன். இட் இஸ் எக்ஸ்பிளிசிட் கால். இது எக்ஸ்பிளிசிட். சரியா? அப்போ கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கு 2 ப்ராசஸ் உண்டு. இம்ப்ளிசிட் கால் உண்டு, எக்ஸ்பிளிசிட் கால் உண்டு. இம்ப்ளிசிட்டுக்கு டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்டர் கோலன் ஆப்ரேட்டர் என்ன வேல்யூக்கு பாஸ் பண்ணுற அதனுடைய வேரியபிள், அதுக்கப்புறம் அதுக்குடைய வேல்யூ இது பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குரிய நீ வந்து நொட்டேஷன் போட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக 56 will be assigned to B. And what is B? Where is B? B is been available in the class B and it is a constructor அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்து அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அவைலபிள் ஆஸ் வித் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி பண்ண அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்? ஹோப் ஸோ. த சேம் இன்ஃபர்மேஷன் நான் இதே தான் நான் வந்து அந்த பழைய ப்ரோக்ராமில் எடுத்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதே ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது வந்து இம்ப்ளிசிட் கால், எக்ஸ்பிளிசிட் கால். நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வேணால் திருப்பி கீழே எடுத்து காப்பி பண்ணிடுறேன். எனக்கு இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் ஒரே நேரத்தில் ஒரே அவைலபிலிட்டியில் இருக்கும். functions constructor with the constructor, using constructor with the constructor. So I am using implicit call and explicit call both put together.
சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இன் சி ரெண்டையும் பார்த்தாச்சு. ஒர்க்கிங் வித் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இதுவும் பார்த்தாச்சு. மேட் மெம்பர்ஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், 2 கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். ஹியர் இட் இஸ் யூஸிங் த இம்ப்ளிசிட் கால் ஃபங்க்ஷன். அடுத்தது 2 ஃப்ரெண்ட் கிளாஸ். ஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் அகேன் வி கேன் see அப்படின்னா மீனிங் என்ன, கிளாஸ் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அனதர் கிளாஸ். சரியா, கிளாஸ் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அனதர் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பீன் அவைலபிள் இன் ஒன் கிளாஸ் கேன் பி ஆக்சஸ்ட் இன் அனதர் கிளாஸ். சரியா. ஸோ ஒன்ஸ் அகேன் திருப்பி போர்டுக்கு வந்துக்கிறேன். ஒன்ஸ் அகேன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு கிளாஸு, இதுக்குள்ளே நம்ம எல்லாம் என்ன கதை வேணால் எழுதிக்கலாம். இன்னொரு கிளாஸ். சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஐம் ஸ்பெல்லிங் தட் இட் இஸ் ஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து ஃப்ரெண்ட் கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பீன் அவைலபிள் ஹியர், whatever the information that has been available here can be accessed here. சரியா, can be accessed here. But whatever the information that is available here, இங்கே என்னென்ன இருக்குதோ that cannot be accessed here. சொல்ல புரியுதா? இங்கே தான் நான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். நல்லா கவனிச்சிக்கோ. இங்கே தான் நான் வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன், ஃப்ரெண்ட் கிளாஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறேன். திஸ் பிகாஸ் திஸ் கிளாஸ் இஸ் அ ஃப்ரெண்ட். அவ்வளோதான். நீ இதை எங்கே வேணால் நீ வந்து அப்போ வந்து நார்மலாக வந்து இந்த கிளாஸை வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிலையும் பேசலாம். Can be called in the basis of inheritance. So I am calling this class as a friend class. இதை வந்து நான் இங்கே உள்ள கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பீன் அவைலபிள் ஹியர் கேன் பி ரிமெம்பர்ட் ஹியர். இங்கே என்னென்ன செய்யறியோ அது எல்லாத்தையும் இங்கே என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் இங்கே வச்சு நீ ஆக்சஸ் பண்ணலாம். பட் வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பீன் அவைலபிள் ஹியர் கான் பி கால்ட் ஹியர். சரியா, கான் பி ஆக்சஸ்ட் ஹியர் ஆர் கான் பி கால்ட் ஹியர். இதுதான் ஃப்ரெண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சரியா. இதை இன்னொரு வேர்டில் சொல்லணும்னா இன்னரிட்டன்ஸுக்கு ஒரு இன்னரிட்டன்ஸ் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம அப்புறம் இன்னரிட்டன்ஸை பற்றி பேசுவோம். பட் இன்னரிட்டன்ஸுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்னரிட்டன்ஸ். சரியா. ஸோ வி கால் இட் இஸ் அ ஃப்ரெண்ட் கிளாஸ். சரி, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதிடுவோம். ஸோ வந்து ப்ரோக்ராம் வந்து அதுலேருந்து எடுத்துடவா டைம் தர். ஃப்ரெண்ட் கிளாஸ் இன்வோக்கிங் கிளாஸ். நம்ம அப்படி தான் நம்ம வேர்டை யூஸ் பண்ணணும். இது இன்வோக்ஸ். சரியா, சரி, நல்லா கவனிச்சுக்க. ஐ எம் யூஸிங் 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஸோ அதனால் கிளாஸ் பியை வந்து ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இட் இஸ் ஜஸ்ட் டிக்ளேர். கிளாஸ் ஏ டிக்ளேர் பண்ணுறேன். இட் இஸ் யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் சேயிங் தட் கிளாஸ் பி இஸ் த ஃப்ரெண்ட். அவ்வளோதான். உனக்கு வந்து கிளாஸ் ஏக்கு கிளாஸ் பி வந்து ஃப்ரெண்ட். அப்படின்னா மீனிங் என்ன, கிளாஸ் பியில் உன்னோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா, சொல்கிற புரியுதா? ஃப்ரெண்டு ஜஸ்ட்டு கிளாஸோட நேம். எதில் நீ ஆக்சஸ் பண்ண கிளாஸ் ஏயோடைய இன்ஃபர்மேஷன் எங்கே போய் ஆக்சஸ் பண்ண போகிற அதனுடைய டிக்ளரேஷன் இங்கே இருக்கணும். சரியா. ஸோ கிளாஸ் பி யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதை ஸ்பெல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் பிக்குள்ளே வர கிளாஸ் பிக்குள்ளே வந்து ஒன்ஸ் அகேன் இன்ட் பி பப்ளிக் போட்டாச்சு. ஒன்ஸ் அகேன் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் பீன் கால்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ எம் யூஸிங் 2 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். வாய்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஆட் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் ஹியர். ஏங்கிற கிளாஸில் இருந்து ஏஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஏ க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஏ. இந்த ஏ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்ட் டி டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். டி இஸ் ஈக்குவலன் டு ஏஏ டாட் ஏ. ஸோ ஐ எம் ஆக்சஸிங் திஸ் ஏ இன் கிளாஸ் பி. சரியா, ப்ளஸ் பி வாட் இஸ் அவைலபிள் ஹியர். கரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய பியை வந்து ஆட் பண்ணுறேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பீன் யூட்டிலைஸ்டு ஃப்ரம் தி ஃப்ரெண்ட் கிளாஸ். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏஏ டாட் ஏ போட்டு ஆக்சஸ் பண்ணியிருப்பேன். சரி, ஆக்சஸ் பண்ணி 2 ஆட் பண்ணி இட் இஸ் பீன் ஸ்டோர்ட் இன் டி. சரியா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இஃப் தெர் இஸ் எனி ரிலவன்ஸ் டவுட் ப்ளீஸ் உனக்கு டவுட் இருந்ததுன்னா சொல். இது வரைக்கும் காமன், இது வரைக்கும் மேலே உள்ள வரைக்கும் காமன்.
இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா கவனி. ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன் ஆட். அந்த ஆடுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டிக்ளரேஷன் பார்ட்டில் ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் ஏஏ ஃப்ரம் கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பிகாஸ் எதுக்கு இப்படி க்ரியேட் பண்ண முடியாது, முதல்ல பேசிப்போம். இதை க்ரியேட் பண்ண முடியாது, 2 கிளாஸு தனித்தனி ஆப்ஜெக்ட் போர்டுக்கு வந்து அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லலாம். ஓகே, நான் அதை வந்து ஒரு எல்லா இடத்துலையும் கிளிக்கி இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது 2 தனித்தனி பார்த்துக்க. இட் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு திஸ் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு திஸ். சரியா? இட் இஸ் டிஸ்கிரிமினேட்டட் டு ஈச் அதர். பட் நான் வந்து ஃப்ரெண்டு கிளாஸ்ன்னு சொன்னதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் the content that has been available here can be accessed here. The content that has been available here can be accessed here. அதனால தான் இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம். சரியா? எதை ஆக்சஸ் பண்ணுற நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏ ஆக்சஸ் பண்ணுறேன். ஏ இஸ் அ ப்ரைவேட் மெம்பர் ஆஃப் கிளாஸ் ஏ. நம்ம ஏயை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ப்ரைவேட் மெம்பர்னு சொல்லுவோம், இட் இஸ் ஹிடன் மெம்பர்னு சொல்லுவோம், இட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெம்பர்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. பட் that private information is being accessed in another class. இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறேன். எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் அகேன் இட் இஸ் அ ஃப்ரெண்டு கிளாஸ். ஸோ ஃப்ரெண்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நீ ஃப்ரெண்டாக இருக்கிற, ஏங்கிற கிளாஸ் வந்து எதுக்கு ஃப்ரெண்டு, பிக்கு ஃப்ரெண்டு. ஸோ அப்போ ஏல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே பியில் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் பியில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது ஏல ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஏ நான் கால் பண்ணும்போது ஐ எம் ஜஸ்ட் வழக்கம் போல் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணணும். இட் இஸ் ஏஏ டாட் ஏ. The information that is available here is been accessed here plus b. ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன், டியில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உள்ளதில் நார்மல் ப்ரோக்ராம் தான். பிக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்க பிபி டாட் ஆட். ஏன்னா வந்து இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் இட் இஸ் பிபி டாட் ஆட் பண்ண அப்படின்னு சொன்னால் since it is a friend class automatically it invokes the value of a from the previous class, added and it has been stored in d and it has been returned over here. அதுதான் இங்கே நடந்திருக்கு. நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். So it is 112. Hope it is correct and accurate. It is 34 plus 78. It is 112. சரியா? Is there any doubt? இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்குள்ள இன்ஃபர்மேஷன். நம்ம போன கிளாஸில் முடிக்க வேண்டிய டேட்டா. இட் இஸ் எனி டவுட்? ஓகே, குட், நல்லது. ஸோ தி நெக்ஸ்ட்டு இன்றைக்கி உனக்கு வந்து செஞ்சு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் யூஸிங் 2 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். ஒன்று ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸிங் கிளாஸஸ், இன்னொன்று ஃப்ரெண்ட் கிளாஸ். ரெண்டையும் நம்ம வச்சு நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம். லெட் வி ஹாவ் தி இன்ஃபர்மேஷன். நான் வந்து நரேஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் சென்டென்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி போடுறேன். போர்டுக்கே வரேன். போர்டில் வச்சு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் வித். சரியா? ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஃபார் போத் த கிளாஸஸ். 2 கிளாஸில் நீ என்ன க்ரியேட் பண்ண அப்படின்னு சொன்னால் ஒரு ஏரியாவில் 3 ஷாப்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். 3 ஷாப். சரியா? ஷாப் 1, ஷாப் 1, 2, 3. அசியூம் தட் இட் இஸ் 3மே வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அ பிராண்டட் பேர் என்னது ஆர்எம்கேவி, சென்னை சில்ஸ், இந்த மாதிரி 3 இதை வச்சுக்கோ. சரியா? அண்டு திஸ் பர்சன் இஸ் ஹேவிங் நம்ம என்ன வச்சுக்கலாம் வந்து சில்க் சாரீ வச்சுருப்போமா, சில்க் சாரீ டு பி 100. இந்த பர்சன் இஸ் ஹேவிங் சில்க் சாரீ டு பி 3000 and this person is having the silk saree to be 4000 வச்சுப்போமே என்ன 4000. I need a friend function to add these 3. 3 ஆட் பண்ணி எனக்கு வந்து டோட்டல் வேணும். ஓகேவா? திருப்பி சொல்கிறேன். ஒரு ரோவில் 3 ஷாப் இருக்குது. 3 ஷாப் பெரிய ஷாப்னு வச்சுப்போம். இல்லை அசியூம் டு பி ஆர்எம்கேவி, சென்னை சில்ஸ், ஆரா, என்னென்னமோ 3-4 ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பெரிய பெரிய பிராண்டட் ஷாப்ஸ் வச்சுப்போம்.
The first shop is having the silk saree of 100 sarees, and the second shop is having the silk sarees of 3000, and the third is having 4000. சரியா? Just to go over the pass by argument, use constructor and use the friend function and add these three information and put as the information available in your display. இது வந்து using friend function. சரியா? ரெண்டாவது வந்து using class. கிளாஸுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அசியூமிங் தட் ஒரு கிளாஸில் வந்து என்ன வச்சுக்கோ அப்படின்னா, யூஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு மேக்ஸ், இந்த 3 இன்ஃபர்மேஷன் வந்து உன்னோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கோ. இது வந்து கிளாஸ் ஏன்னு வச்சுப்போம். இன்னொரு கிளாஸ் பியில் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறேன். ஏன்னா இன்னொரு இதில் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறேன். வாட் இட் இஸ் பீன் அவைலபிள் ஹியர், இட் இஸ் பீன் ஆடட் ஓவர் ஹியர் அண்ட் இட் ஹேஸ் டு பி ஸ்டோர்ட் ஹியர் அண்ட் த இன்ஃபர்மேஷன் நீட் டு பி பாஸ்ட். சொல்கிற புரியுதா? இது ஒரு கிளாஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, இது வந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கோ. இன்னொரு கிளாஸில் கட் ஆஃப் அப்படிங்கிறத நீ வந்து கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து கட் ஆஃப் கொடுக்கணும். ஸோ தீஸ் இன்ஃபர்மேஷன் நீட் டு பி கால்ட் ஓவர் ஹியர் அண்ட் இட் ஹாஸ் டு பி ஆக்சஸ்ட் அண்ட் இட் ஹாஸ் டு பி ஸ்டோர்ட் இன் கட் ஆஃப் அண்ட் இட் ஹாஸ் டு பி டிஸ்பிளே. ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணு. சரியா? ப்ராம்ப்டான வேர்ட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி உனக்கு வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறேன். பட் திஸ் இஸ் தி நரேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிலவெண்ட் வித் தி டாஸ்க் ஆன் friend function and using constructor or classes and the friend classes. சரியா? Is there any other doubt? எந்த டவுட் இருக்கா? சூப்பர். ஸோ ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஐ பீன் மூவிங் ஆன். சரியா?